بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من أخذ أموال الناس يريد أداءها أدى الله له، ومن أخذ يريد إتلافها أثقله الله. صدق الله العظيم. كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கியம் நிறைந்த உணர்வார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தில நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று உதவி கொண்டிருக்கட்டுமா. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே நாளிலே நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், உடன்பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசியர், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களுடைய தேவைகளும் இறைவனுக்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பானார். ஆமீன். வாழும் காலம் சிறகாலம் இக்காலகட்டத்திலே நோயினொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டு நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்ளார். ஆமீன். யாரெல்லாம் துஆக்காக வேண்டிக் கொண்டார்களோ, இன்னும் நம்மிடத்தில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய தேவை அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பாராக. ஆமீன். இன்னும் கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவை, நிவாரணத்தை கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துள்வாயா. ஆமீன். வெளியேற்றக்கூடிய மோமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே, புனிதமான ரஜபுடைய மாதத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். எந்த விஷயங்களை இந்நாளிலே இந்நேரத்திலே பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி விடுவானாக. ஆமீன். வெளியேற்றக்கூடிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கரா என்ற சூறாவிலே 2வது அத்தியாயத்திலே 282ஆம் வசனத்திலே ஒரு அத்தியாயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதீனின் இலா அஜலின் முஸம்மா,
யாருக்காவது நீங்கள் கடன் கொடுப்பதாக இருந்தீர்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட தவணை காலத்திற்கு கடன் நீங்கள் கொடுத்தால் அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சரியான வரைமுறையை நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். இக்காலகட்டத்தில் எவ்வளவோ வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய இச்சமுதாயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னென்ன வணக்க வழிபாட்டுகளை இச்சமுதாயத்திற்கு கட்டமைத்து கொடுத்திருக்கின்றானோ அந்த கட்டமைப்பை சரியான முறையிலே பின்பற்றினாலும் கூட இந்த கடன் என்ற வார்த்தை வரும் பொழுது இந்த சமுதாயம் சிக்குண்டு தவிர்ப்பதை நாம் கண்கூடாக நம் வாழ்விலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதன் சுமைகள் என்ன, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா என்பதை மார்க்கம் எந்த அளவு நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது என்பதைத்தான் இவ்வாறு ஜும்மாவில நாம் பேச இருக்கின்றோம், கேட்க இருக்கின்றோம். பெருமக்களை அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் ஒரு கடனாளி உங்களிடத்திலே தேவைக்காக கடன் கேட்டு விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் கடன் கேட்பவருக்கு கடனை கொடுங்கள், ஆனால் அதை சரியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அதாவது கொடுக்கும் பொழுது அத்தாட்சியோடு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சதக்கா செய்வதை விட பன்மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரு அமல் இருக்கின்றது என்று சொன்னால் அது கடன் கொடுப்பது என்றார்கள். பெருமக்களை அது எப்படி சாத்தியமாகும்? சதக்கா நம் பொருளை நன்மையை நாடி கொடுக்கிறோம். கடன் கொடுப்பது எப்படி நமக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் சதக்கா செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் எடுத்து தரும். ஆனால் ஒரு தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும் பொழுது அது அவனது மானத்தையும் மரியாதையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்றார். எனவே கடன் கொடுத்து உதவுவது மார்க்கத்திலே உகந்தது என்று மார்க்கம் சொல்கின்றது. பெருமக்களே, ஆனால் வாங்குவதை பொறுத்தவரை எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடன் கொடுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றானோ அதே போன்று கடன் வாங்குவதை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அதிகப்படியான இடங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கடன் வாங்குவதை முடிந்த அளவு நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். கடன் வாங்குவதற்கு அவ்வளவு தடைகளை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஒரு இடத்துல அல்லாஹ் தேவைக்கு கடன் வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் கொடுக்கும் பொழுது சதக்காவை விட உங்களுக்கு சிறந்த பகரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு மார்க்கம் சொல்கின்றது கடன் வாங்குவதை முடிந்தளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. அதிகப்படியான இடங்களில் தேவைக்கு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வியாபார விடயங்களிலே ஏற்பட்டது என்று சொன்னால் சரியான தவணையில நல்லா விளங்கணும். அவங்களுக்கு அந்த சட்டம் சொல்லும் போது தான் தூக்கம் வரும் அதிகமான மக்களுக்கு. கணியத்திற்குரிய பெருமக்களை நல்லா விளங்கணும். மார்க்கம் சொல்கின்றது கடன் உங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சரியான முறையில உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும் அந்த நேரத்தில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு முடியும் சொன்னா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த முறையில்தான்
கடன் கொடுப்பதையும் மார்க்கம் வலியுறுத்துகின்றது, கடன் வாங்குவதையும் மார்க்கம் அனுமதிக்கின்றது. ஆனால் இக்காலகட்டத்தை பொறுத்தவரை குர்ஆன் சொல்வதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கும் கடன் கொடுங்க, எழுதி வச்சு கொடுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. பத்து போகு இன்னைக்கு எழுதி வச்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது, என்ன நடந்து கொண்டு இருப்பதையும் நம்ம பார்க்கணும். கடன் சதக்காவை விட சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னைக்கு கடன் வாங்குறவங்க அந்த சதக்காவுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியுதா, அல்லது கடன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு இவங்க நம்ம கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மன நிம்மதி ஏற்படுதா அப்படின்னு சொல்லி சிந்தனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கடன் கொடுப்பதே கஷ்டம். இன்னைக்கு மார்க்க ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கடன் வாங்குறவங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது கடனே கொடுக்க கூடாது என்ற நோக்கத்துல தான் பேச வேண்டியதா இருக்குது, நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு மனிதர்கிட்ட கடன் வாங்கல, கடன் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னா நம்மளா பைத்தியக்காரன்னு சொல்லி பார்க்குது. உங்களுக்கு நீங்க இஎம்ஐ கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷர் கேட்டார் அப்படின்னு வைங்க, இல்லை நான் இஎம்ஐலாம் வாங்குறது இல்லைங்க, கடன்லாம் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு அவர்களை உலகம் பைத்தியக்காரன்னு சொல்லு. அது பொம்பளையா இருக்கட்டும் ஆம்பளையா இருக்கட்டும், கடன் வாங்கலையா இஎம்ஐல கொடுக்குறான், தினமும் வீட்டை தேடி வர்றான், தினமும் என்னென்ன பொருள் தேவைப்படுறதோ கொடுக்குற, மாசம் மூலமா நீங்க கட்டிக்கிற வேண்டியதுலங்க, பைத்தியக்காரனா இருக்கிறீங்க இல்லைங்க. இன்னைக்கு உலகம் பேசக்கூடிய சூழ்நிலை இது நல்லது என்பதாக இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இது தவறு அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொன்னாலும் சரி, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் சரி, அல்லது குர்ஆனும் நபியும் சொன்னார்கள் என்பதாக ஜும்மாவுல சொன்னாலும் சரி, அல்லது எந்த பயான்ல சொன்னாலும் சரி, இவர்களெல்லாம் இன்றைக்கு என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கெட்டவர்களாக ஆயிட்டாங்க. சிந்தனை செஞ்சு பாருங்க. என்னங்க கடன் கொடுக்க கூடாது அல்லாஹ் சொல்றாங்களா, நபி சொல்றாங்களா, இஎம்ஐலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா? இன்னைக்கு காலகட்டத்தில் இது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பேசக்கூடியவங்களை தவறுதலாக எண்ணக்கூடும். ஏன் அப்படின்னு சொன்னா பெருமக்களே, இன்னைக்கு சூழ்நிலைமை அப்படி உருவாக்கி விட்டோம். இன்னைக்கு உலக ரீதியாக அதிலே குறிப்பாக மார்க்கத்தில் உள்ளவர்கள், மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் இஸ்லாமியன், இஸ்லாமிய பெண்மணி, இஸ்லாமிய ஆணாக இருக்கிறேன், கலிமா சொன்னவனா இருக்கிறேன், அல்லாஹ்வை நம்புறேன், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புறேன், இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இதிலே அதிகமாக வழிதவரக்கூடியவர்களாக இருப்பதை பெருமக்களே அன்றாட நம் வாழ்விலே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதுதான் நிதர்சன உண்மை. இன்னைக்கு எந்த இடத்துல எடுத்து பாருங்க, நல்லா தொழுகிறவராக இருப்பார், நல்ல எல்லா சட்டங்களையும் புரிஞ்சவராக இருப்பார், எல்லா மார்க்க சட்டங்களையும் பேசக்கூடியவராக இருப்பார், அல்லாஹ் என்னென்ன கடமைகளை சொல்லி இருக்கிறானோ எல்லா கடமைகளையும் சரியாக போட்டு செய்வார். ஆனா அவர் ஈயம் வாங்குவார். நீங்க அவர்கிட்ட போய் நம்ம சொன்னோன்னு வைங்களேன், இது தவறு இல்லைங்க அப்படின்னு சொல்லி. மார்க்கம் ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் நமக்கு அனுமதி கொடுக்கிறது. தகுந்த காரணம் உனக்கு இருந்தது என்று சொன்னால், உணவு பற்றாக்குறை, உடை பற்றாக்குறை, உன் மானத்தை மறைக்கக்கூடிய மானபங்கம் ஏற்படும் என்ற ஒரு சூழ்நிலைமை உன் வாழ்நாளிலே உன் குடும்பத்தில் ஏற்படும் என்று சொன்னால் கடன் வாங்கி நீ கடன் கொடு. எப்படி கொடு? எழுதி வச்சு கொடுன்னு சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். குர்ஆன்ல நீங்க சூரத்துல் பக்ராவுல 282வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. குர்ஆன்லயே ஏறக்குறைய 6666 அத்தியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம் வைங்க. குர்ஆன்லயே மிகப்பெரிய ஆயத்து என்ன அப்படின்னு சொன்னா கடனை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். ஒரே ஆயத்து தான், ஒரே ஆயத்து கடனை பத்தி. தொழுகை இருக்குது, பல இடங்கள்ல சொல்றான், கொஞ்சம் கொஞ்சமாக. ஜக்காத் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக, துளுக்காக. அப்புறம் என்ன இருக்குது? ஹஜ் இருக்குது, சதக்கா இருக்குது, எல்லாம் ஒவ்வொரு இடமாக சொல்றான். ஆனால் கடனை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆன்ல ஒரே ஆயத்து, நீண்ட ஆயத்து, கிட்டத்தட்ட 1.25 பக்கம் வரும் அந்த ஆயத்தை. ஒரு ஆயத்துங்க, ஒரு ஆயத்து 1.25 பக்கம். எதை பத்தி பேசுது? கடனை பத்தி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். ஆனா இன்றைய காலகட்டத்துல கடன் வாங்காதவனா இருக்கிறான். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஈயம் பக்கம் போகாம இருக்கிறாங்க. பைக்குக்காரன் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கெட்டவங்க. நடக்குதா என்ன உலகத்துல? ஊர்ல சொல்லல, உலகத்துல நடக்குதா என்ன? அவங்க கெட்டவங்க. அதை பத்தி நம்ம பேசுறோம், இது தப்பு, அல்லாஹ்வுடைய
என்ன செய்யுது? பாவ சுமைகள் ஒன்ன மட்டும் தாக்காது, உன் குடும்பத்தை தாக்கு, ஊரை தாக்கு, உன் சமுதாயத்திற்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே அப்படின்னு நம்ம சொன்னோம். சொந்தக்காரங்க சொல்றாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, மார்க்கம் ஒருபுறம் இருக்கும், குடும்பத்தை சீரழித்து விடும், ஊரை சீரழித்து விடும் என்று சொன்னா யாரு சொல்றாங்களோ, உபதேசம் சொல்றாங்களோ பெருமக்களே, அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்டவர்கள்? கெட்டவர்கள். இவன் கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இந்த பெண்மணி என்னது கிறுக்கு பிடிச்சு போய் அலையுது. நீங்க பெருமக்களே, கண்கூடாக நடக்கக்கூடிய விடயங்கள். இன்னைக்கு எதற்கெல்லாம் கடன் வாங்குறோம்? சின்னதை செஞ்சு பாருங்க. மார்க்கம் சொல்லுது, உன் தேவைக்கு, உன் உணவுக்கு, உன் உடைக்கு தேவைப்பட்டுச்சா கடன் வாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வாங்கக்கூடிய கடன்லாம் எப்படி இருக்குது? அவங்க வீட்டுல கார் இருக்குது, என்னட்ட கார் வேணும். அவங்க பைக் வச்சிருக்கிறாங்க, நான் பைக் வாங்கணும். அவங்க பைக்கு புதுசா வாங்கிட்டாங்க, நான் என் பைக்கு பழசா இருக்குது. இப்ப என்கிட்ட காசு இல்லை, காசு இல்லட்டா என்ன? 1000 ரூபாய் கொடுத்தா இஎம்ஐல போட்டு கொடுத்துருவாங்க. எவ்வளவு எத்தனை லட்சம் காராக இருந்தாலும் சரி, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா மாசம் மாசம் என்ன செஞ்சிருக்கலாம்? அதுக்கு பேர் என்ன? இஎம்ஐ, டியூ கட்டிக்கிறலாம். எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா கடன். மார்க்கத்துல என்ன இது? கடன் கூடுங்க, கடன் கூடுமானது தானங்க அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெருமக்களே, அவசியம் என்ற அர்த்தத்தை இன்றைக்கு சமுதாயம் எப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவசியம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கடனை அதை தாண்டி அழகிய வாழ்க்கைக்காக கடன் பெறக்கூடிய சமுதாயமாக பெருமக்களே இன்றைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. கடன் வாங்க எனக்கு சக்தி இருக்குது, அதற்கு தகுதி இருக்குது, அதை பார்ப்பது கிடையாது. எனக்கு கடன் வாங்க சக்தி இருக்குது, சொன்ன தேதியில சொன்ன டயத்துல என்னால கொடுக்க முடியும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா இஎம்ஐ சொல்லல மார்க்கம். கடன் தேவைக்கு கடன். ஒரு வியாபாரம் பண்றோம், ஒரு பிசினஸ் பண்றோம், ஒரு கடை வைக்க போறோம், மார்க்கம் சொல்லுது தாராளமாக நீங்க வாங்கி கொள்ளுங்க. சொன்ன தேதியில சொன்ன டயத்துல நீங்க சரியாக நிறைவேற்ற முடிய சக்தி இருக்குது அவங்கள்ட்ட. இல்ல ஒரு மாசம் என்னால தவணை வேணும், கொடுத்தவர்கிட்ட நீங்க தவணை கேளுங்க, மார்க்கம் சொல்லுது. இது குற்றம் இல்லை பெருமக்களே. ஆனால் இன்றைய சூழ்நிலைமைய என்ன செய்வோம்? நாமும் பண்றோம், நமக்கு தகுதி இருக்கா இல்லைன்னா இல்ல. இன்னைக்கு ஆண்களுடைய சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, உலக ரீதியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஊர் ரீதியாக பேசல பெருமக்களே, உலக ரீதியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்களுடைய சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பெண்கள் வாங்குறாங்க, பெண்கள் வீடுகள்ல என்ன செய்யப்படுது? வர்றாங்க, சீட்டை தூக்கிட்டு வர்றாங்க, பெண்கள் வாங்குறாங்க, என்னமோ நடக்குது, நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண் மக்கள் இன்னைக்கு பாவத்திற்கு அடி வாசலாக இன்னைக்கு இறங்கி நிற்கிறோம். ஏதாவது பிரச்சனைகள் வந்தா, ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா தலையை காட்டுவோம். நீங்க கேட்டு கொடுங்க, நீங்க கேட்டு கொடுங்க, நீங்க அங்க வாங்க, எங்களுக்கு சப்போர்ட்டிங்க்கு போறது மார்க்கம் தவறுன்னு சொல்லுது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, மார்க்கம் சொல்லக்கூடிய விடயத்தை நான் சொல்றேன். ஒரு மனிதன் ஒருத்த வட்டிக்கு வாங்குறான், இதை பத்தி எவ்வளவு நீண்ட சம்பவங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு பின்னாடி நம்ம பார்ப்போம். தடை செய்து மார்க்கம். பெருமக்களை இப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது இன்னைக்கு கடன் வாங்கியவர்களுக்கு இருக்கும் தைரியம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தைரியம் மார்க்கம் சொல்லுது கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன, அப்படியே கடன் பெற்றால் நெஞ்சாலேன்னு சொல்லுவாங்க. கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, கடன் வாங்கிட்டோம்டா நெஞ்சு அப்படியே பதறிக்கிட்டு இருக்குமா. பலமொழி சொல்லுவார்கள், கடனை வாங்கிட்டோமே, கடனை எப்படி நிறைவேற்றுறது, கடன் வாங்குறது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அப்படியே மாறி போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, என்ன கடன் வாங்கினவங்க போய் கடன் கொடுத்தவங்க என்ன ஆயிடுது, நெஞ்ச பதறிக்கிட்டு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலையா ஆயிடுச்சு. எல்லாம் பாதுகாக்கணும் பெருமக்கள், எல்லாம் பாதுகாக்கணும். ஏதோ சொல்ற மாதிரி நீ கடனை கொடுக்குற அன்னைக்கு தானே வாங்கிட்டு போறேன், எப்படி நீ என்னை கேட்டு வரணும் இல்லை, அதோட மறந்தது. இது தனக்கு மட்டும் தண்டனை என்பதாக இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் பெருமக்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது அந்த சமுதாயத்திற்கே கேடு, வெட்க கேடு. குடும்பத்தை சீரழிச்சிடும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி உள்ள ஷைத்தான் நுழைக்கிறான் அப்படின்னு சொன்னா, கடன் வழியாக நுழைக்கிறான். சொல்லுவார்கள், 2 விஷயங்களை கொண்டு இன்னைக்கு என்ன செய்யப்படுது, குடும்பம் சீரழியுது. ஒன்று குடி, 2வது குழு. நல்ல சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒண்ணு ஆண் மக்கள் குடியினால கெட்டு போறான், பெண் மக்கள் என்ன செய்யுது, குழுவினால கெட்டு போகுது. நீங்க சிந்தனை பாருங்க, அஜத்து பேசுறேன் பேசாது பின்னாடி உள்ள விஷயம் நல்லா சிந்தனை செஞ்சு பாருங்க. 2 கொண்டுதான் இன்னைக்கு சமுதாயம் கெட்டு சீரழிவு என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள் பெருமக்களை. சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு சூழ்நிலை அப்பெல்லாம் கிடையாது. எவன் கடன் கொடுத்தானோ அவன் தொலைஞ்சான், அவன் குடும்பம் என்ன ஆனாலும் சரி பெருமக்களை. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
நம்மளை இப்படி பேசுறானே, கண்டபடி பேச சொல்றானே, நம்மளுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை மார்க்கம் சொல்லுது பெருமக்களே. வெக்கம் மானம் சூடு சொரணை, நம் குடும்பம் சீரழியுது, நம் பிள்ளை சீரழியுது, நம் ஊடு சீரழியுது, நம் சமுதாயம் சீரழிவுக்கு உள்ளாக்கப்படுது. எதுவும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும் பெருமக்களே. ஹதீஸ்ல பல கிதாபுகள்ல இடம்பெறக்கூடிய ஒரு சம்பவம். இந்த ஹதீஸ் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார். ஆனலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹக்கும் லி ரஜுலி, ஒரு யூதன்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க தேவைக்கு. நபியே கடன் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நபியுடைய கடன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தன் குடும்பத்துல தன் பக்கத்துல யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. தன்னால முடியட்டாலும் என்ன சில சகாபாக்கள்கிட்ட கடனை வாங்கி அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. இந்த டேட்ல இந்த டயத்துல நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க, நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இதுவெல்லாம் பெருமக்களே சம்பவங்கள், வரலாறுகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாடமாக கற்க வேண்டும். அவர்தான் மூமின், அவர்தான் முஸ்லீமாக இருக்க முடியும் பெருமக்கள். இப்போ கடனை வாங்கிட்டாங்க ஒரு யூதன், தனக்காக இல்லை மற்றவருக்காக வாங்கி கொடுத்துட்டாங்க. சும்மா கேட்கல, தேவைக்கு. அந்த யூதன் ஒரு நேரத்தில் வர்றான், சொன்ன டயத்துக்கு அந்த மனுஷன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கடனை கொடுக்கல, கண்டபடி திட்டுறான். ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க, கண்டபடி எவ்வளவு கொச்சையான வார்த்தைகள்லாம் இருக்குமோ அவ்வளவு கொச்ச வார்த்தையும் கொட்டுறோம். நீ கடனை வாங்கிட்டு வந்து என்ன மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாதவெல்லாம் வந்து நம்ம வாசல்ல ஒரு மூணு நிற்கிறோம், என்ன செய்யறோம், ஒன்னும் சொல்ல முடியல. நம்மளால ஒன்னும் சொல்ல முடியல. உலகத்துல என்ன செய்யப்படுது, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கத்துறான், கண்டபடி கேள்வி கேட்கிறான். நம்முடைய கண்ணியமான மார்க்கத்தை அந்த இடத்துல இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நம்மளால தட்டி கேட்கக்கூடிய ஒரு தகுதி இழந்தவர்களாக இந்த சமுதாயம் கண்டு கொண்டு இருக்கின்றது. தகுதி இருக்கா நம்மள்கிட்ட? கேட்க முடியுமா? முடியாது. ஏன்? நீ என்ன சப்போர்ட்டிங் நீங்க எடுத்துக்கிறீங்களா? நீங்க உங்களால கொடுக்க முடியுமா? கத்தப்ப நீங்க எழுதி கொடுப்பீங்களா? கேட்க முடியாது பெருமக்களே. அந்த சூழ்நிலைமை, அவல சூழ்நிலைமைக்கு நம்ம சமுதாயம் ஆகிக்கொண்டு இருக்கின்றது. என் சொந்தக்காரங்க தான், என் குடும்பத்து பக்கத்துக்காரவங்க தான், என் ஊருக்காரங்க தான், எங்க தெருவுக்காரவங்க தான். நான் தட்டி கேட்பேன், முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? கடன் கொடுத்தவரு நீ என்ன செஞ்சீங்க, நீங்க எடுத்துக்கிறீங்களா, நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்களா, நீங்க தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளால திருப்பி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு சமுதாயம் முன் வர முடியுமா? முடியாது. ஏன் முன் வர முடியாது? நம்மள்கிட்ட இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கறதுக்கு ஈமான் இருந்தாலும் சரி பெருமக்களே. ஆனால் அவர் வாங்கிய கடன் எங்கிருந்து வாங்கியிருக்கிறாரு? வட்டி ரீதியாக போய்கிட்டு இருக்குது, இஎம்ஐல போய்கிட்டு இருக்குது. எப்படி கொடுக்க முடியும் பெருமக்களை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைக்கு, தன் தேவைக்கல்ல, என்ன ஒரு சஹாபியுடைய தேவைக்கு மற்றொரு இடத்துல, ஒரு யூதன் இடத்துல கையெழுத்து என்ன செஞ்சிருக்காங்க, கடனை வாங்கி கொடுக்குறாங்க. அவன் வந்து கண்டபடி திட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅம்ம பிஹி அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிச்சாங்க. யாரை திட்டுறா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை திட்டுறா. யாரு திட்டுறா? ஒரு யூதன், ஒரு மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர் கண்டபடி திட்டுறாங்களே, நம்ம சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கொதிக்கிறாங்க. அந்த யூதனை போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னலி சஹாபி ஹக்குல் மகாலா, ஹதீஸுடைய வார்த்தையை பாருங்க, மக்காலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஏன் கோபப்படுறீங்க? இன்னைக்கு நம்மளுக்கு தோதுவான ஹதீஸ். ஏன் நீங்க கோபப்படுறீங்க? கொடுத்தவர் அவரு, வாங்குறவர் நான் திருப்பி அந்த டயத்துல என்னால கொடுக்க முடியல. திட்டத்துக்குள்ள முழு உரிமையும் அவருக்கு இருக்குது. மக்காலா, அவர் திட்டத்துக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது, திட்டி வாங்கதான் ஆகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில வார்த்தைகள் பேச அவருக்கு உரிமை உண்டு. என்ன பாதிக்கப்பட்டவர் பேசத்தான் செய்வாரு, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, உங்களுக்கு உரிமை இல்லை என்பதாக சஹாபாக்களை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததாக வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கிறது. பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இது எதனால வருது? தேவைக்கு கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகளுக்கு வேலையே இல்லை. அல்லாஹ் சொல்வதை கொண்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயந்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா ஃபக்துபுஹு. நீங்க தேவைக்கு கடன் வாங்கிட்டு எழுதி கொடுத்துட்டு அங்க என்ன செய்ய, சாட்சியை வச்சு நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தேவை, இந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை. எதனால இவ்வளவு பெரிய சங்கடங்கள் வருது அப்படின்னு சொன்னா பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஆரம்பத்துல ஒரு ஹதீஸ், மன் அகத அம்வாலுன் நாசி, மன் அகத அம்வாலுன் நாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ கடனை தேவைக்கு வாங்கும் பொழுது, இங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் இஎம்ஐக்கோ என்னது வட்டி கடனுக்கோ இங்க பேச்சு இல்லை.
உங்களுக்கு தேவைக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்கள் உணவுகளுக்கு, உங்கள் உடைகளுக்கு, உங்கள் மானத்தை மறைப்பதற்காக வாங்கக்கூடிய கடனை பத்தி தான் மார்க்கம் பேசிக்கொண்டு இருக்குது. மன்னகத அம்பாலுன்னாஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரீது அதாஹா, நீ வாங்கும் போதே என்ன நியத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எப்படியாவது நான் கொடுத்துடணும், எப்படியாவது இந்த கடனை என்னால நிறைவேற்ற முடியும், நான் நிறைவேற்றிடுவேன் என்ற நியத்துல நீங்க கடனை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா, அத்தல்லாஹு லஹு அன்ஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். எங்க அல்லாஹ் பூர்த்தி செய்ய போறான்? அது சொன்னது வைங்க, எங்க அல்லாஹ் பூர்த்தி செய்ய, நான் தேவைக்கு தான் வாங்குறேன், கொடுத்துருவேன்னு சொல்லி தான் வாங்குறேன், அல்லாஹ் பூர்த்தி செய்யலையே. பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதற்குள்ள வழியை உங்களுக்கு இலகுபடுத்தி கொடுப்பான். எப்படி அடைக்கணும், அதற்குள்ள ரிஸ்காத்துகள் என்ன, சரியான முறையில கடன் வாங்கி நீங்க சரியான முறையில வியாபாரம் செஞ்சீங்க, சரியான முறையில நீங்க அந்த பாதையை செலுத்தினீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதற்குள்ள வழியை லேசாக்கி உங்களுக்கு கொடுப்பான். இல்ல வமனகதா இரீதுலாக, இன்னைக்கு நம்ம வாங்குறத பாருங்க. எப்ப பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், இன்னைக்கு நம்ம வாங்குற கடனை போல. வமன் அகதா யுரீது இத்லாகுஹா, வாங்கும் போதே என்ன செய்யுது, நீ வருவ இனிமே திருப்பி வந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், வீட்டிலே இருக்க மாட்டேன், தெருவுல இருக்க மாட்டேன், உலக நடப்பு சொல்லு, வீட்டிலே இருக்க மாட்டேன், ஊர்ல இருக்க மாட்டேன், தேடி நீ வரத்தானே செய்யணும், இதோட நீ முடிஞ்சு போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமன் அகத யுரீது, உன்னுடைய நாட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ வாங்கும் போதே என்ன செஞ்சிட்ட அப்படின்னு சொன்னா, திருப்பி தர நியத்தை இல்லை, நீ திரும்பி ஒரு நாள் வந்து நான் உன்னை பார்த்தாத்தனே இத்லாகுஹா, இப்படி உங்களுடைய நியத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்லாகுஹா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வழியை மொத்தமா மூடி சிரமத்தை உண்டாக்கிடும். குடும்பங்கள்ல பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, ஊருடைய பிரச்சனை, எல்லாத்தையும் மிகப்பெரிய கொடூரங்களை கொண்டு போய் தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க. அஸ்லஃபுல்லாஹ், அதற்குள்ள பாதை உங்களுக்கு கடைசி வரை கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு நல்லா பாருங்க, இந்த வார்த்தையை வச்சு இன்னைக்கு உலக ரீதியாக, ஊர் ரீதியாக நீங்க பாருங்க, இந்த வாசல் ஹராமான முறையில கடனை வாங்கி ஹராமான முறையில திருப்பி கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் இன்னைக்கு திண்டாடி கொண்டு இருக்கின்றோம். வாங்கியவரும் திண்டாடி கொண்டு இருக்கின்றாரு, அதற்கு சப்போர்ட் ஆனவரும் திண்டாடி கொண்டு இருக்கின்றாரு. கடைசியில நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு? அப்ப அல்லாவே கேட்கல, நபியே கேட்கல, நம்ம போய் எங்க போய் கேட்க முடியும்? பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடன் என்பது மார்க்கம் நல்ல விடயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னது. ஆனால் இன்றைக்கு கடன் என்பதை அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு வியாபாரமாக, நம்முடைய தேவைக்கு மிச்சமாக, ஆடம்பரங்களுக்காக வேண்டி இன்னைக்கு என்ன செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உருவாக்கப்பட்டுச்சு. கடன் வாங்க இன்னைக்கு கால சூழல் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பெருமக்களே, கடன் வாங்குறதுக்கு நாம முன் வரல. எல்லாம் பாதுகாக்கணும், இந்த கடனை இருக்கக்கூடாது என்ற நியத்துல வச்சாலும், இன்னைக்கு அக்கௌண்ட் வச்சிருவங்க பாருங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 9 போன் 10 போன் வருது. உங்களுக்கு இது அடிச்சிருச்சு, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆயிருச்சு வீடு கட்டுறதுக்கு, உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆயிருச்சு, 2 ரூபா வட்டி, 1 ரூபா வட்டி, மீட்டர் வட்டி, எல்லாம் பாதுகாக்கிறது. இப்படி நாம வெளியே வந்தாலும் நம்மை தேடி வரக்கூடிய முசீபத்துகள் பெருமக்களே உள்ளடக்கி கொண்டிருக்கின்றன. கால்கள் நம்மளை தேடி என்ன செய்யப்படுது, போன் கால்கள் வருகின்றன. உங்களுக்கு என்ன செய்யப்படுது, வீடு கட்டுறதுக்கு என்ன லோன் வேணுமா? அதை நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குழுவும் கொடியும் இன்னைக்கு நாசமா போச்சு உலகத்துக்கு. சொன்ன மாதிரி என்னைக்கு குழு ஆரம்பிச்சோமோ, என்னைக்கு குடிய ஆரம்பிச்சோமோ, இன்னைக்கு ஊரு மோசமா போச்சு, உலகம் மோசமா போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்டவர்கள் லஅனத்துல்லாஹ், சபிக்கப்பட்டவர்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள். அவங்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் மட்டும் சபிக்கப்பட்டவர்கள் இல்லை, அவர்களை தொடரக்கூடியவர்கள், அவருடைய சாகாவாசத்தில் உள்ளவர்கள், அவருடைய ஊர்வாசிகள், கரியத்தொன் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யப்படுது, அல்லாஹ்வுடைய பாவ கரை இறங்கும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாம் பாதுகாக்கிறது. சிந்திக்க வேண்டும் பெருமக்களே. நாம ஏதோ ஒரு தேவைக்கு கஷ்டப்படுறாரு, ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவை, உடம்பு சரியில்லை, ஒரு ஆபரேஷன் நடக்குது, ஒரு முக்கியமான ஒரு தேவை, நிக்கா நடக்குது, இந்த மாதிரி ஒரு உதிரான நேரங்கள், நிர்பந்தமான நேரங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா யாராவது முன் வருவாங்க, கொடையாளிகள் முன் வந்து என்ன செய்வாங்க, ஏன் முன் வருவாங்க? தனக்கு நன்மை கிடைக்கும் என்ற நோக்கத்தில். ஆனா நாம செய்யக்கூடிய இந்த பாவங்களுக்கு முன் வருவதற்கு யாரும் தகுதி இல்லை. அப்படி அவங்க முன் வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சிந்தனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெருமக்களே, நன்மை என்பது மார்க்கத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கிறது. இன்னைக்கு ஆய்வுல சொல்றாங்க, இஎம்ஐ வாங்கக்கூடியவர்கள்,
கடன் தேவையில்லாமல் வாங்கக்கூடியவர்கள் எவ்வளவு பர்சன்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னா 99.9% இருக்கிறாங்க. ஏதோ 80 ஒரு 50 பாதிக்கு கூட இல்லை, 99.9 தேவையில்லாம கடன் வாங்குறவங்க, தேவையில்லாம இஎம்ஐ கட்டுறவங்க, எதுக்கு ஆடம்பரத்துக்காக வேண்டி அவங்க செய்யறாங்களே நாம செய்வோம், அவங்க செய்யறாங்களே நாம செய்வோம் என்ற நோக்கத்தில். விஷயம் நிறைய இருக்கு, பேசிக்கிட்டே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது, எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் தான். ஒரு ஜனாசாவை கொண்டுட்டு வர்றாங்க, ஜனாசா முன்வைக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவர் தொழுதாரா? இல்ல. அதை கேட்கல. இவர் ஹஜ்ஜி செஞ்சாரா? கேட்கணும்ல, கேட்கல. இவர் சதக்கா செஞ்சாரா? இவர் உம்ரா செஞ்சாரா? இவர் ஜக்காத்து கொடுத்தாரா? எதுவும் கேட்கல. இதுதான் முக்கியமான கடமைகள். 5 நேர கடமைகள் என்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. இந்த 5 கடமைகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் கேட்கல. நபி கேட்ட விஷயம், இவர் மீது கடன் இருக்குதா? எல்லாம் பாருங்க, எல்லா கிதாபுலையும் வரக்கூடிய ஹதீஸ். இவர் மீது கடன் சுமத்தப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டார். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், இவர் மீது கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு யாராவது பொறுப்படுத்திக்கிறீங்களா கடன் அடைக்கிறதுக்கு? இந்த டயத்துல இந்த டேட்ல யாராவது பொறுப்படுத்திக்கிறீங்களா? இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப கடன் வாங்கினவங்கள்ட்ட கேட்டாங்க, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பொருந்திக் கொள்றீங்களா? கடன் வாங்கினவங்களும் சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த மையத்துக்கு நான் ஜனாசா தொழு வைக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. பெருமக்களை சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். தொழுகைக்கு கொடுக்காத முக்கியத்துவம், ஜகாத்துக்கு கொடுக்காத முக்கியத்துவம், நோன்புக்கு கொடுக்காத முக்கியத்துவம், ஹஜ்ஜி கொடுக்காத முக்கியத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடனாளியாக இருந்தார் என்று சொன்னால் அந்த கடனாளிக்கு தொழுக வைக்கக்கூடிய என் உள்ளம் நாடவில்லை என்பதாக சொன்னார்கள். பிறகு கிதாபுல எழுதுறாங்க, ஒரு சஹாபி நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அந்த மையத்திற்கு ஜனாசா நடத்தி வைக்கப்பட்டது என்பதாக வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கின்றது. நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. காலங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் உலகத்துல என்ன செய்யறது? இயற்கை. இதையும் நம்ம பார்க்கணும். உலகத்துல எல்லா மனுஷன்டையும் தவறு இருக்கு, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், தவறு செய்வது இயற்கை தான். ஆனா அந்த காலத்துக்கு தோதுவாக பெருமக்களே நாம் மாறிக்கொண்டு போக வேண்டும். நாங்க மாற மாட்டோம், மார்க்கத்தை தான் நம்ம மாத்தணும் அப்படின்னு நாம நினைச்சோம் வைங்க. குர்ஆன் அக்காலகட்டத்துல பழமையை சொல்லக்கூடிய பழமை வேதம், பழமை என்ன செய்து புக்ஸ். ஹதீஸ் என்பது 1000 சொச்ச வருடங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தைகள், 1400 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு டெக்னாலஜில, அறிவியல் விஞ்ஞானத்துல எங்களுடைய சிந்தனைக்கு என்ன செய்யப்படாது, எங்களுடைய மரமண்டுக்கு அதெல்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படின்னு சொல்லி நாம நினைச்சோம். அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த சூழ்நிலைமை தான் நமக்கு ஏற்படும். அதனால எவ்வளவு கெட்ட விஷயங்கள் நடக்கு தெரியுமா? எங்கெங்கேயோ கொண்டு போய் விடுது. பணம் இல்லை, கடன், வட்டி, அதை யாரையாவது வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கறதுல யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அதற்கு ஒரு என்ன செய்யுது, கெட்ட விஷயங்களை பற்றி நம்ம ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நல்லா பாதுகாக்கணும் பெருமக்களே. எல்லாத்துக்கும் முசீபத்தா உண்டாய். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா. ஒருவருக்கு நீங்கள் கடன் உங்களிடத்திலே கேட்டார் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய, கடன் உங்களுக்கு மனமுகந்து கொடுங்கள், ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசுத்த வேதத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆனால் இது எதற்கு சொல்லப்பட்ட அத்தியாயம் சொன்னா, சரியான முறையிலே கடன் வாங்கினாரே அவர் உணவுக்கு, உணவு வகைகளுக்கு, உடைக்கு, இது போன்ற கஷ்டங்கள்ல கடன் கேட்டா மட்டும்தான் மார்க்கம் எழுதி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. நாம வாங்கக்கூடிய இன்னைக்கு இஎம்ஐ, அந்த வட்டி, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து மார்க்கம் நீங்க எழுதி வச்சு கொடுங்கன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் மார்க்கம் முழுமையாக தடை செய்யுது, கொடுக்காதீங்கன்னு சொல்லுது. நீங்க என்ன செய்யப்படுது, உனக்கும் எனக்கு மட்டும் தெரியணும், உனக்கு எனக்கு மட்டும் தெரியணும். இந்த சொல்லுவாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கைக்கு தெரியுது அந்த கைக்கு கொடுக்க கூடாது சதக்காக. இவங்க என்ன செய்யறது, இந்த கைக்கு தெரியாம இந்த கைக்கு கொடுக்க கூடாதுன்னு கடனை கொடுத்துறது, எதையாவது தூக்கி கொடுத்துறது. கடைசியில என்ன அப்படின்னு சொன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கடனை கேட்கும்போது நீ எப்ப கொடுத்தா, சாட்சி, சாட்சி எங்க, சாட்சி இல்லை. அதைத்தானே அல்லாஹ் சொல்றான், 10 எழுதி வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா நீங்க சாட்சியாளர்களை ஏற்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த கைக்கு தெரியுது அந்த கை கொடுக்க கூடாது எதுக்கு சொல்லப்படுது பார்ப்போம். எதுக்கு சொல்லுது, நீங்க இந்த கைக்கு நன்மையான விஷயங்களை சதக்கா நீங்க செய்யும் பொழுது யாருக்கும் பெருமடிக்காம நீங்க நன்மையான விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த மக்கள், நம்ம மக்கள் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கடனை கொடுக்கும் பொழுது அவங்க வட்டி ஏற்றன்னு கேட்கறாங்க, ஒரு இதை வச்சுட்டு தர்றான்னு கேட்கறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ நான் என்ன நல்லா பாதுகாக்கணும், நம்ம என்ன செஞ்சோம் யாருக்கும் தெரியாம கொடுத்துடுறோம். கடைசியில நமக்கே என்ன ஆயிடுது, வேட்டாக வந்து முடிகிறது. உலக ரீதியாக பெருமக்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் அடிக்கடி துஆ செய்ய சொல்லுவாங்க. 2
ரெண்டு விஷயம் தான். உலகத்துல நீ செல்வந்தராக வாழணும், நீ கொடையாளியாக வாழணும், எதுவும் கேட்கல. கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, ரெண்டு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவதான் உலகத்திலே கோடீஸ்வரர், பில்லியன் மில்லியன் வைத்திருக்கக்கூடியவர். இந்த ரெண்டு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க தான் நஷ்டவாளி. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம். இங்க ஹதீஸ் குர்ஆன்ல பின்னாடி பாருங்க. இது உண்மையாகவே ஊர்ஜனமாகவே இந்த ரெண்டு இல்லாத மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்கத்தை நமக்கு கொடுக்கணும். யாரெல்லாம் கடன் வாயில சிக்குண்டு கிடைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாவ சுமைகளை விட்டு இலகுவான வழியை அவங்களுக்கு கொடுத்து இனியாவது என்ன செய்யணும், இது போன்ற ஒரு விஷமையான ஒரு வாசலில் நுழையாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கணும். குறிப்பாக ஆண் மக்களாக இருக்கக்கூடிய நாமும் அதற்கு வழிவகுக்காமல் இருக்கக்கூடியவன் தான் உண்மையான ஆண்மகன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பெண்ணை தேடி ஒரு ஆண் வருகின்றான் என்று சொன்னால் கடனை கேட்க அங்கே முசீபத் யாருனால் ஏற்படுகின்றது சொன்னால் இது அனைத்திற்கும் காரணம் ஆண்மகன் தான், நான் ரஜுலன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார். இந்த ஆண் தான் கடைசியில் அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியே ஆக வேண்டும். அனைத்து குற்றத்திற்கும் இந்த ஆண்மகன் தான் பதில் சொல்லுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார். அப்படிப்பட்ட ஆண் மக்களை விட்டு பாதுகாப்பான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடனில்லாத வாழ்வையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அளித்து சிறப்பான வாழ்வை நமக்கு கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி